குருபியோ நமக. நட்சத்திர வரிசையிலே இன்று நாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது வாயு பகவானின் நட்சத்திரம். இது சனியால் ஆளப்படுகின்ற ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லோருமே கடும் உழைப்பாளிகள். இந்த நட்சத்திரத்திலே அரசாங்கம் சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் இருப்பார்கள், அல்லது குவாசி கவர்மெண்ட் உடன் வேலை செய்பவர்கள் இருப்பார்கள். சில செக்ஸ் கவுன்சிலர்ஸ் கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இந்த நட்சத்திரம் சூரிய சாபத்தை பெற்ற நட்சத்திரம். சூரியனின் தொடர்பு இருப்பதால் இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் அரசு அல்லது அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பார்கள். ஆனாலும் அந்த உத்தியோகத்திலே அவர்கள் கடைசி வரை நிலைத்து இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. காரணம், அங்கு எக்கச்சக்கமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் இவர்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். ஒரு காலகட்டத்திலே மனசு வெறுத்து போய் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள். சிலர்கள் முறைப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகவும் மாட்டார்கள். இவர்களுடைய உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து பெயர் கெட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நிர்பந்தம் இவர்களுக்கு ஏற்படும். கவர்மெண்ட் போஸ்ட் ஆசையிலேயே பலர் தன்னுடைய காலத்தை கழித்து விடுவார்கள். ஆனாலும் அந்த போஸ்டிங் கிடைத்த பிறகுதான் இவர்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட நரகத்தில் தான் வந்து மாட்டிக்கொண்டோம் என்று. காரணம், சூரிய சாபத்தாலே இவர்களுக்கு பல பிரச்சனைகள் இவர்களுடைய மேலதிகாரிகளிடமிருந்து இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காது, இவர்களுக்கு சரியான இடத்திலே வேலை மாற்றம் கிடைக்காது. கீழே இருப்பவர்கள் எல்லோரும் இவர்களை தாண்டி கொண்டு மேலதிகாரிகளாக செல்வார்கள். பலவிதமான மன உளைச்சல்களுக்கு இவர்கள் ஆளாக நேரிடும். நேம், ஃபேம், ஹெல்த், ஐடென்டிட்டி போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு பாதிப்படையும். காரணம் இந்த சூரிய சாபம்தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு நிறைவேற்ற கடமைகளை சரிவர நிறைவேற்றி விடுங்கள், இல்லை என்றால் கணவன் வேறு பெண்ணை நாடி சென்று விடுவான். இந்த நட்சத்திரம் ஒரு வெற்றியை கொடுக்கும் நட்சத்திரம். வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் இவர்கள் நிச்சயமாக தன் உழைப்பின் மூலமாக வெற்றியின் சிகரத்தை அடைவார்கள். சூழ்நிலைக்கு பொருந்தாத ஒரு இடத்திலே பிறந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வருவார்கள். இவர்கள் நட்பை பெரிதும் மதிப்பவர்கள். நீதி, நேர்மை, நியாயம் எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். எதையும் மீறி இவர்கள் செல்ல மாட்டார்கள். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நடப்பார்கள். தே ஆர் ஹைலி டிப்ளமேட்டிக். சிறந்த ராஜதந்திரிகளாக இவர்களை சொல்லலாம். நட்பின் மதிப்பு தெரிந்தவர்கள். பிறருடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டங்கள் போல மதித்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள். தான் நினைத்ததை சாதிக்க கடுமையாக உழைப்பார்கள். தவிர சுற்றியிருக்கும் நண்பர்களின் உதவியின் மூலம் இவர்கள் நல்லபடியாக முன்னுக்கு வருவார்கள். இவர்கள் நல்ல பண வசதியுடன் இருப்பதுடன் கடல் தாண்டி வெகு தூரம் சென்று இவர்கள் உழைத்து பிழைப்பு நடத்துவார்கள். இவர்கள் அதிகம் பயணம் செய்ய விரும்புவார்கள். பசி பொறுக்க மாட்டார்கள். ரொம்ப நேரமாக இவங்களால் பசிச்சு இருக்க முடியாது. அந்த நேரத்திற்கு சரியான படி உணவை உட்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். சிலர் தன் தாயுடன் ஒத்துப்போக மாட்டார்கள். ஆனால் நட்பை பெரிதும் மதிப்பார்கள். நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.